அனைவருக்கும் வணக்கம். நான் சம்பத். நான் ஆஷா. ஓகே, இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா சாம்பார் சாதம். அதுவும் சிவகாசி மாடலில் செய்ய போகிறோம். வீடியோ நல்லா பார்க்கீங்க, கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. அதுக்கு முன்னாடி லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுமா? மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதான் மெயின். நம்ம வளவளன்னு பேசாம நேராக வீடியோக்குள்ள போகிறோமா? சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 3 கிளாஸ் அரிசி எடுத்து வச்சிருக்கோம். இந்த கிளாஸை காட்டு பார்ப்போம். இந்த டம்ளர். ஓகே, இந்த டம்ளர் 3 டம்ளர் அரிசி வச்சிருக்கேன். அடுத்து அதுக்கு வந்து இது தேவையான வந்து இந்த 1 கிளாஸ் பருப்பு, 1/2 கிளாஸ் வந்து பாசி பருப்பு, 1 கிளாஸ் துவரம் பருப்பு, 1/2 கிளாஸ் 3 டம்ளர் அரிசி, 1 கிளாஸ் பாசி பருப்பு, 1/2 கிளாஸ் துவரம் பருப்பு, ஆமா 1/2 கிளாஸ் பருப்பு, பாதி போட்டு 3 கிளாஸ் அரிசிக்கு 1/2 கிளாஸ் பருப்பு. ஓகே, அடுத்து என்ன எடுத்து வச்சிருக்கேன்? அப்புறம் வந்து நான் வந்து ஒரு பெரிய உருளைக்கிழங்கு நறுக்கி வச்சிருக்கேன், 50 கிராம் கேரட், ஓகே, ஒரு சின்ன கத்திரிக்காய். 3 காய் தான் எடுத்துக்கீங்களா இல்ல வேற காய் சேர்க்கணும்? இல்ல, நான் உங்களுக்கு இஷ்டப்பட்ட காய்கறி. நான் வந்து இப்ப 3 காய் தான் சேர்த்திருக்கேன். ஓகே ஓகே, உங்களுக்கு பெரிய தக்கன எந்த காய் வேணாலும். அடுத்து என்ன எடுத்து வச்சிருக்கேன்? அடுத்து வந்து நான் வந்து சாம்பார் பவுடர் எடுத்து வச்சிருக்கேன். அடுத்து வந்து பெருஞ்சீரகம், தேவையான அளவு உப்பு, வெந்தயம், மஞ்சள் பொடி, அப்புறம் வந்து மிளகாத்தூள். ஓகே, அடுத்து என்ன எடுத்து வச்சிருக்கேன்? அடுத்து வந்து நான் வந்து பெரிய வெங்காயம் பொடிசா நறுக்கி வச்சிருக்கேன், 2 மிளகா, ஒரு 10 பல் அரிசி, வெள்ளைப்பூடு, 2 தக்காளி வெட்டி வச்சிருக்கேன். இவ்வளவுதான் இதுக்கு தேவையான பொருள். என்ன செய்யணும்? இப்போ வந்து நம்ம அந்த அரிசி ஊற வச்சிருக்கோம்ல, இதை வந்து நான் 1 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். ஓகே, ஊற வச்சீங்கன்னா கொஞ்சம் நல்லா குழைவாகும், அதனால நான் ஊற வச்சிருக்கேன். இப்போ அடுத்து வந்து நம்ம பருப்பு ரெண்டுமே 1 மணி நேரம் நான் ஊற வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம 9 டம்ளர் நான் தண்ணி சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 3 கிளாஸ் அரிசிக்கு 6 கிளாஸ் டம்ளர் தண்ணி, சரியா? 1/2 கிளாஸ் பருப்புக்கு 3 கிளாஸ் தண்ணி, 9 கிளாஸ் ஆகுது. ஆமா, அடுத்து வந்து எக்ஸ்ட்ரா 2 கிளாஸ் சேர்த்துருக்கேன். ஆமா, அப்ப குழைவு இல்லாம பொல பொலன்னு வேணும்னா கரெக்ட் அளவு தண்ணி ஊத்துனா போதும். சரி, ஓகே. அடுத்து வந்து நம்ம இந்த காய் வெட்டி வச்சிருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். ஓகே, தக்காளி. அதாவது நீ இப்ப எடுத்து வச்சிருக்கிறது ஃபுல்லாமே இதுல போடணும். ஆமா, இதெல்லாம் போடணும். சரி, போட்டுரு. ஓகே, மிளகாத்தூள், இது என்னது? சாம்பார் பொடியா? சாம்பார் பவுடர். ஓகே, எல்லாத்தையும் போட்டாச்சா? போட்டாச்சு. சரி, இது மூடி ஒரு 2ல இருந்து ஒரு 3 விசில் விடுங்க. 3 விசில்? ஆமா, உங்களுக்கு தேவையான. அதுக்கு மேல விசில் விடணுமா? அதுக்கு மேல விசில் விட்டாலுமே கொஞ்சம் குழைவாகும். நான் வந்து 3 விசில் எனக்கு தகுந்த மாதிரி. ஓகே, குழைவா இருந்தா தான் நல்லா இருக்கும். ஆமா, இந்த சாம்பார் சாதத்துக்கு குழைவா இருந்தா தான் நல்லா சூப்பரா டேஸ்டா இருக்கும். ஓகே, மூடி வச்சிரு. இப்போ எல்லாம் போட்டு ஒரு கிளறிக்கோங்க. கிளறி மூடி போட்டுக்கோங்க. விசில் நல்லா ஏறலாம் போயிருக்கு. நல்லா எடுத்து விட்டேல? ஆமா. சரி, ஓபன் பண்ணி பாப்போம். இப்போ எப்படி வந்திருக்கு பார்க்கலாமா? பார்க்கலாம். அப்பா, திறந்தோன்னு மணக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து நான் வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ்ல சுடுதண்ணில புளி கரைசல் எடுத்து வச்சிருக்கேன். ஓகே, அதை இதில் நம்ம ஊத்திக்கலாம். ஊத்திட்டு என்ன பண்ணணும்? ஊத்திட்டு நம்ம இது வந்து புளி தண்ணி வந்து நல்லா பச்சை வாசனை போந்தட்டிங் கிளறி விட்டுக்கோங்க. சரி, இன்னும் குழையா இருந்தா இன்னும் தண்ணி வச்சுக்கலாம். ஆமா, இதுக்கும் குழைவாகணும்னா கூட 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். ஓகே, அப்புறம் வந்து இதுக்கு வந்து தாளிப்பு. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தேவையான அளவு மிளகு. ஓகே, அப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்காயம். சரி, அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நான் கொஞ்சமா பெருங்காய பவுடர். இப்போ நல்லா பொன்னிறமா ஆயிடுச்சு. பொன்னிறமா ஆகல, கருகிருச்சு. அப்போ நம்ம இதுக்குள்ள சேர்த்துக்கலாம். ஓகே, இதுவும் நல்லா தான் இருக்கும்னா? இது கொஞ்சம் நல்லா வாசனையாக தான் இருக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தாளிச்சு ஒரு கிளறி விட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகும். அவ்வளோதான், முடிஞ்சா தட்டில் ஓகே, பிளேட்டில் வை. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு. சிவகாசி சாம்பார் சாதம் இப்படி தான் பண்ணுவோம். ஓகே, சாப்பிடுவோமா? வாங்க சாப்பிடலாம். ஓகே நண்பர்களே, இப்போ வந்து எப்படி பண்ணாங்கன்னு பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப ஈஸி தான். ஓகே, இதேமாதிரி நல்ல நல்ல வீடியோக்கள் வந்து நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் இவங்க என்ன சமையல் அடுத்து நீங்கள் செய்யலாம் அப்படிங்கிறது கூட நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். அவங்க வந்து செய்வாங்க. இதை ஏதாவது ஐடியா கொடுக்கணுனாலும் இவங்க கொடுக்கலாம். ஓகே, அப்புறம் என்ன, அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கணும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சம்பத். நான் ஆஷா.